Dear teachers, welcome to JS in English Learning. We are in the middle of the text Muktadara by Rabindranath Tagore. And what does the word Muktadara mean? It means a mountain spring in one angle. In another angle, it means the waterfalls. Okay, so it is about the springs of Muktadara, which is prevented by the royal engineer Bibhuti from reaching the plains of Shivtarai. So there is a river water dispute. அதை பேஸ் பண்ணி தான் இங்க ஒரு அழகான ஒரு பிளே வந்து ரவீந்திரநாத் டகூர் அழகா வடிவமைத்து இருக்கிறார். நம்ம மிடில் இருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தரகுட் பீப்புள் ஆர் செலிப்ரேட்டிங் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் த ராயல் இன்ஜினியர் பிபுட்டி, who was from the blacksmith clan. அவரு basically he was a blacksmith. He manipulated the situation and he became the royal engineer and he won the good books of the king. Okay, the king உடைய பேர் என்ன? What is the name of the king of Uttarakut and Shivtarai? Ranajit, am I right? Yeah, Ranajit. And Ranajit has funded the construction of a dam across Muktadara. And the dam எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, in order to prevent okay, just a minute, teachers. I think is my voice audible? It's audible, sir. Yeah, maybe for a few people there is some network issue. Kindly check on your side because I have ensured that everything is fine here. Now, இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ ரணஜித் வந்து he is supporting the royal engineer Bibhuti, and Bibhuti has constructed a mighty structure to prevent the free flowing stream of the mountain spring Muktadara from reaching Shivtarai. அந்த இடத்துல இருக்கும் பொழுது somebody is disturbed by the construction of Muktadara. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is the crown prince Abhijit. Abhijit feels that his life is tied with the mountain spring because he is a foundling. அவரு வந்து தாய் தகப்பன் பெயர் தெரியாதவர். அவரை எங்க இருந்து கண்டெடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியர் த மவுத் ஆஃப் த ஸ்பிரிங்ஸ் ஆஃப் முக்ததாரா. அப்ப அவர் அங்க இருந்து எடுத்திருக்காங்க. அது அவருக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் அவருடைய அங்கிள் மூலியமாக அவருடைய பிறப்பு ரகசியம் தெரிய வந்தோன்னே he feels that it is his life's duty to free the waters of Muktadara, and he wants river water to reach all the people. Okay, river water is a natural resource and it should be everybody's resource, not only the resource of Uttarakut. It should also benefit the people of Shivtarai. அப்படிங்கிறதுல வந்து அபிஜித் ரொம்ப தெளிவா இருக்காரு. அந்த ஒரு இடத்துல இருந்தா நம்ம இப்ப டேக் ஆஃப் பண்ண போறோம் இன்னைக்கு. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அபிஜித் அண்ட் பிரின்ஸ் சஞ்சய், சஞ்சயா அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல பிரின்ஸ் சஞ்சய் அண்ட் கிரவுன் பிரின்ஸ் அபிஜித். கிரவுன் பிரின்ஸ்னா என்ன அப்படின்னா, அடுத்தது அவரு தான் கிங் ஆக போறார். அப்ப அவரு என்ன பண்றாங்க அப்படின்னா, they are also in a tent on the way to Lord Bhairava temple. அந்த இடத்துல இவங்களும் இருக்கிறாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் சகோதரர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த உரையாடல் தான் நமக்கு வந்து இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அப்ப சஞ்சய் கேக்குறாரு, okay, I cannot understand why you are leaving our place. என்ன பண்றாரு அப்படின்னா, the crown prince Abhijit, after getting to know the information, அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ராயல் engineer Bibhuti has raised the height of the embankment and he has put up a dam and he has stopped the waters of Muktadara from flowing down. அது தெரிஞ்சோன்னா அவர் என்ன பண்றாரு, இது தவறு, அப்ப அந்த டேமை வந்து நம்ம உடைச்சு போடணும், அதனால நான் இன்னமேட்டுக்கு இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். மை மதர் இஸ் முக்ததாரா, ஐ மஸ்ட் கோ அண்ட் ஃப்ரீ மை மதர் அப்படின்னு அவரு இந்த பேலஸை விட்டு கிளம்புறாரு. அப்ப சஞ்சய், the little prince, he is asking innocently to his brother,
ஒய் ஆர் யூ லீவிங் த பேலஸ், இந்த பேலஸ் விட்டு ஏன் போகணும்னு நினைக்கிற அண்ணா அப்படின்னு சொன்னோன்னே அபிஜித் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரமா போலாம். என்ன சொல்றாரு அப்படின்னா, மை லைஃப் இஸ் a ஸ்ட்ரீம். இதெல்லாம் 1 மார்க்ல கேட்கலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. இதெல்லாம் கொஸ்டினா கேட்கல அப்படின்னா அது ஒரு நல்ல கொஸ்டின் பேப்பரா இருக்க முடியாது. மை லைஃப் இஸ் அ டேஷ் அப்படின்னு கேட்கலாம். மை லைஃப் இஸ் a ஸ்ட்ரீம் which must have its free course over the stones of the king's house. என்ன அப்படின்னா, the king's house is a confinement. இந்த இந்த அரசனுடைய வீடு, இது என்னுடைய வீடு தான். ஆனா அந்த வீடு வந்து என்னை அடைத்து வைத்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. நான் வந்து ஒரு நதி போல நான் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். ஒரு நதி போல ஓடிக்கொண்டிரு அப்படின்னு ஒரு பாடல்ல வருது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கிட்டே இரு, எங்கேயும் நின்றாத, யாரும் உன்னை கன்ஃபைன் பண்ண விட்டுறாத, எந்த ஐடியாலஜியும் உன்னை கன்ஃபைன் பண்ணக்கூடாது. அப்ப இவன் என்ன சொல்றான், என்னுடைய வாழ்க்கை வந்து அந்த முக்ததரா நீரோடை போல அது ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனா அந்த நதியை ஓட விடாம ஒரு டேம் கட்டி யார் பண்ணியிருக்கிறா அந்த வேலையை? அந்த ராயல் என்ஜினியர் விபூதி பண்ணி இருக்கிறாரு. அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது my father. Okay, the father is King Ranajit. So I must be going away. And அதை சொல்லி முடிச்சுட்டு அவரு சொல்றாரு, come on my dear brother, look at the peak of Gauri, look at the image of the sunset, look at some birds of fire. Okay, and it appears like that nature is angry with the newly constructed dam. மிஷினை பார்த்து கோவமா அந்த சன் பார்ப்பதை போல அங்க அந்த மாலை நேர சூரியன் காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அங்க இருக்க கோவம் ஏன் உள்ளேயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து சஞ்சய வந்து அந்த பக்கம் பார்க்க சொல்றாரு. அண்ட் சஞ்சய் லுக்ஸ் அட் the peak of Gauri and he looks at the very big machine. அந்த ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை பாக்குறாரு, அந்த டேம் ஸ்ட்ரக்சர், ஆர்டிபிஷியல் ஸ்ட்ரக்சரை பாக்குறாரு. அதை பார்த்தோன்னு அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, லுக் ஹவு த டாப் ஆஃப் த மிஷின் ஹேஸ் pierced the heart of this evening. It's a tall spiring structure which is piercing the evening sky and the evening is bleeding. நேச்சரே அப்படியே ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சஞ்சய் சொல்றாரு. இது அவருக்கும் புரிகிறது. இப்ப அபிஜித் என்ன சொல்றாரு, there is something which is obstructing the free flowing water. அது சஞ்சய்க்கு புரியல. அப்ப கேக்குறாரு, என்ன அப்ஸ்ட்ரக்ஷனை பத்தி நீ பேசுறீங்கன்னா அப்படின்னு சொன்னோன்னே அபிஜித் சொல்றாரு, உனக்கு இதுமா புரியல, the water of முக்ததாரா is obstructed. அத தடை பண்ணி அடைச்சு வச்சிருக்கிறாங்க. and I feel that my life is also similarly obstructed. அங்க டேம் வந்து ஒரு டேம் கட்டி அந்த வாட்டர் ஃபோர்ஸ் அடைச்சு வச்சிருக்காங்க. நான் வந்து எந்த ஒரு பேலஸ்குள்ளாரே என்னை அடைச்சு வச்சிருக்காங்க. நானும் ஃப்ரீ ஆகணும், அந்த வாட்டர் ஃபால்ஸும் ஃப்ரீ ஆகணும். உனக்கு தெரியாத ஒரு ரகசியம் இருக்கிறது. என்ன ரகசியம்? I have a very strong tie with the waterfalls of Muktadara because I am the son of Muktadara. அப்படிங்கிறது இன்டைரக்டா இங்க சொல்றார். ஓகே, I am the son of Muktadara and it is my bounden duty to go and free my mother from its bondage. என்னுடைய அம்மா அடிமை பெண்ணா இருக்கிறா. நான் ஒரு என்னுடைய அடிமை தனத்தில் இருக்கக்கூடிய எனது தாயை நான் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு யாருகிட்ட இருக்கு? அபிஜித் கிட்ட இருக்கு. அப்ப சஞ்சய் பாருங்க, he loves அபிஜித் வெரி மச். ஒரு நல்ல தம்பி அப்படின்னு லிட்ரேச்சர்ல சொன்னோம்னா இட் இஸ் சஞ்சய். பாருங்க, அவனுக்கு இவரு வந்து ஸ்டெப் பிரதர்னு தெரியுது. இட்ஸ் நாட் ஓன் பிரதர், நாட் பிளட் பிரதர். ஏன் வளர்ப்பு பையனா இருந்தாலும் திஸ் ஃபெலோ ஹேஸ் அ வெரி ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட் வித் அபிஜித். அவன் சொல்றான், நீங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அண்ணா நானும் உங்க கூட வர்றேன். I will also come with you. I will also help you to set the waters of Muktadara free. அப்படின்னு அவன் சொல்றான்.
ஆனா அபிஜித் சொல்றான், மை டியர் பிரதர், okay, you must follow your own path. You must listen to your spirit, inner being. உன்னுடைய inner being சொல்லும் what you should be doing and what is the purpose of your life. I have listened to my inner being. I know my prompting, and my inner being tells that it is my duty to free the waters of Muktadhara, which is now damned. டேம் பண்ணி வச்சிருக்காங்க. அதை ஃப்ரீ பண்றதுதான் என்னுடைய லைஃப் பர்பஸ், அண்ட் ஐ எம் கோயிங் டு ஃபுல்ஃபில் தட் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அதே நேரத்துல அங்க ஒரு இமேஜ் நமக்கு கொடுக்குறாங்க. என்ன இமேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா, okay, look at the tiny bird sitting on the topmost branch of the pine tree all alone. Okay, in life sometime a hero should travel all alone. Okay, இந்த லைஃப்ல நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் டகூர் தெளிவா சொல்றாரு. Everyone should realize one's own purpose in life. அந்த பர்பஸ் நீ கண்டுபிடிக்கிறதுக்கு சில நேரத்துல you need to spend time alone, like the tiny bird which sits on the pine tree all alone. And sometime you need to dare to take risk in order to fulfill your life's purpose. இதுதான் அந்த இடத்துல சொல்ல வந்த கருத்து. அந்த கருத்து உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது யூ ஹாவ் த என்ட்ரி ஆஃப் பாட்டு. ஹூ இஸ் பாட்டு டீச்சர்ஸ்? நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் சீன்ல பார்த்தோம். ஒரே சீன் தான் நம்ம போயிட்டு இருக்கு இன்ன வரைக்கும். அந்த சீன்ல சின்ன சின்னதா இடையில சப் சீன்ஸ் இருக்கும். அப்ப பாட்டு இஸ் ஓல்ட் மேன் who has two grandsons taken away by the royal engineer Vibhuti to be employed in the construction of the dam. And we come to know that almost all these young people aged 17, 18 who are taken away, who are forced into the construction work had died. அப்ப அவரு பாட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு? He is in search of his grandsons. And in the process, he is speaking against the royal engineer Vibhuti. And he is against the construction of the dam. அந்த டேம் கட்டினது தப்பு. அப்ப பைரவரின் கோயிலை விட உயரமாக இந்த டேமுடைய கோபுரம் இருப்பது அதை விட மிகவும் தவறு அப்படின்னு தவறை சுட்டி காட்டினதுனால என்ன பண்ணாங்க இந்த மக்கள் ஆஃப் உத்தரகுட், the people of உத்தரகுட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவரை அடிச்சு போட்டாங்க. இப்ப அவரு நெத்தியில ரத்தம் ஒழுக என்ன பண்றாரு? யார பார்க்க போறாரு? he is meeting அபிஜித் on the way. அபிஜித்தை பார்த்து என்ன சொல்றாரு? my dear prince, our only hope is you. உங்களை தான் நாங்க நம்பி இருக்கோம். நீ உங்களை மாதிரி ஒரு நல்ல பிரின்ஸ் உத்தரகட்டுக்கும் கிடைக்காது, ஷிவ்தாரைக்கும் கிடைக்காது. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is an altar built for the demon, and the demon here mentioned is the dam, the machine. Machine is equated to a demon, a bloodthirsty demon, artificial structure which took away the lives of many people. இயற்கைக்கு புறம்பாக நாம் செய்வது சில நேரங்கள்ல மனித உயிர்களை எடுப்பதாக அமைகிறது. அப்ப என்ன சொல்றாரு? இங்க மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? they are celebrating science, they are celebrating technology, and they have forgotten God. They are building an altar for the demon, and they are sacrificing human life for the demon called machine. இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னா என்ன ஆச்சு அப்படின்னு சஞ்சய் கேட்கிறாரு. அப்ப பாட்டு சொல்றாரு, ஏற்கனவே என்னுடைய 2 கிராண்ட்சன்ஸ அந்த பீடத்தில் பலி கொடுத்து ஆகிவிட்டது, இன்னும் நிறைய பேரு சாக போறாங்க அப்படின்னு அவரு ப்ராஃபஸி பண்றார். ஏற்கனவே நிறைய இளம் ஆடவர்களின் உயிர்கள் பறிக்கப்பட்டன, அந்த மிஷினுக்கு பலி கொடுத்துட்டாங்க, இதற்கு அப்புறமும் பலி கொடுக்க போறாங்க, இதை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அபிஜித் என்ன சொல்றாரு? டோன்ட் வரி, ஆல் தீஸ் மிஷின்ஸ் வில் பி broken into pieces. அதற்கான காலமும் நேரமும் வந்து விட்டது ஐயா, கவலைப்படாதீங்க.
அந்த மிஷின் இஸ் கோயிங் டு கிரம்பிள், இட் இஸ் கோயிங் டு பி broken and I am the one who is going to break it அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங் அபிஜித் சொல்றாரு. அப்ப பாட்டு வந்து அப்படியே யாருடைய கண்ணை பாக்குறாரு? அபிஜித்துடைய கண்ணை பாக்குறாரு. அந்த கண்ணுல ஒரு பவர் இருக்கு, ஒரு வெளிச்சம். சந்திரமுகி படத்துல அந்த ஒரு நம்பூதிரி வந்து சொல்லுவார் இல்லையா, அவரு அந்த ரூம்ல இருந்து இறங்கி வந்தாரு. அப்ப அவர் கண்ணுல ஒரு ஒளிய பார்த்தேன், அவருடைய முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ பெருசா சாதிச்சது போல ஒரு உணர்வு. அப்புறம் அவர்கிட்ட பேசும்போதுதான் தெரிஞ்சிச்சு, அவரு தன்னுடைய வாழ்க்கையே பணையம் வச்சுட்டாரு கங்காவை காப்பாத்துறதுக்கு. Similarly here, Abhijit has an idea, and this idea is not his own. It is the spirit's idea which is communicated to Abhijit. அபிஜித்துக்கு ஒரு இன்னர் பீயிங் இருக்கு. அந்த இன்னர் பீயிங் என்ன பண்ணிருக்கு? It has told Abhijit to do certain thing, and Batu believes that it is the call of Bhairava. பைரவர் தான் அபிஜித்த என்ன பண்ணிருக்காரு? ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. என்ன அசைன்மெண்ட்? டு ஃப்ரீ த ஸ்ட்ரீம் ஆஃப் முக்ததாரா ஃப்ரம் இட்ஸ் பாண்டேஜ். அந்த டேமை உடைச்சு போடுங்க அப்படின்னு யாரு சொல்லியிருக்கா? பைரவர். யாருக்கு சொல்லியிருக்கா? சொல்லுங்க டீச்சர்ஸ். அபிஜித். அபிஜித்திட்ட பைரவா ஹஸ் டோல்ட் ஹிம், பைரவா ஹஸ் இன்வைட்டட் ஹிம். அப்படி சொல்லி முடிச்சோன்னே பாட்டு என்ன சொல்றாரு? when you are given a call from God, you cannot run away அப்படின்னு சொன்னா அபிஜித் சொல்றான், உண்மைதான் ஐயா, கடவுள் எனக்கு இந்த ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், this is my life's purpose, I cannot escape. and பாட்டு சொல்றாரு, இந்த ஒரு பணியில் நீ ரத்தம் சிந்த கூட நேரிடும். பாருங்க, நானும் வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு சில விஷயம் சொல்றதுக்காக வந்தேன். I am a prophet. I came to warn the people against the bloodshed that has taken place, that is taking place, that will take place. But the Mutal people don't listen to me. They have taken me and they had beaten me black and blue. என்னை நைய புடைத்து விட்டார்கள் ஐயா அப்படின்னு இவர் சொல்லும் பொழுது, இப்ப நான் வந்து நைய புடைப்பதை போல நீயும் அடித்து நொறுக்கப்படுவாய். ஏன் உன் உயிர் போற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், அதுக்கு நீ தயாரா அப்படிங்கும் போது, look at the conviction of Abhijit. Abhijit is convinced of his call. He says, my call is to free my mother Muktadara from her bondage. I am ready to bear any suffering. The whole royal family will ostracize me. என்னை தனிமைப்படுத்துவார்கள், இந்த உலகமே என்ன வந்து ட்ரைட்டர்னு சொல்லும். இருந்தாலும் I am ready even to give my life to free Muktadara. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அபிஜித் என்ன பண்றாரு? he is a very compassionate soul. ரொம்ப இரக்கம், ரொம்ப இரக்கம் நிறைந்த ஒரு மனிதன். அவன் என்ன சொல்றான்? அந்த பாட்டுவை பார்த்து, ஐயா உங்க நெத்தியில ரத்தம் வடியுதே, அந்த ரத்தத்தை கொஞ்சம் துடைக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அபிஜித், this blood which flows from my forehead is the mark given by Bhairava. அது பைரவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அடையாளம். இந்த அடையாளம் என்ன அப்படின்னா, it is red. It is the anger of Bhairava. Bhairava is angry with the dam construction, the procedure of raising the embankments that will dam Muktadara. அதுதான் sign. And I will tell you that Bhairava is angry and Bhairava is calling you to be his weapon. பைரவர் இந்த டேமை உடைக்கிறதுக்கு ஒன்னதான் பயன்படுத்த போறாரு அப்படிங்கிறத மறைமுகமா யார் சொல்றா? பாட்டு, the old man. Did you understand that, teachers? Yes, sir. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஏற்கனவே கிங் ராணாஜித் was talking to his general and he was very displeased with Abhijit for opening the Nandi Pass for the safe merchandise of Shivtarai. Shivtarai மக்கள் வந்து வணிகம் செய்வதற்கு ஏதுவாக இருப்பதற்காக அந்த நந்தி பாஸை யார் உடைச்சு போட்டா? அபிஜித் வந்து உடைத்து போட்டார். அது இன்ஃபர்மேஷன் வந்து கிங்குடைய காதுக்கு போனோன்னே
தன்னுடைய பையன் தனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கிங் ராணச்சித் இஸ் வெரி ஆங்கிரி அண்ட் ஹி இஸ் பிளானிங் டு டூ சம்திங் டு கண்ட்ரோல் அபிஜித். இந்த இன்ஃபர்மேஷனை அங்க ஒரு அரசனுடைய ஒரு மெய்காப்பாளன் தெரிஞ்சுக்கிட்டு வந்து யாருக்கு இன்ஃபார்ம் பண்ண போறான்? கிரவுன் பிரின்ஸ் அபிஜித் கிட்ட சொல்ல போறான். ஐயா கிங், உங்க அப்பா வந்து ரொம்ப கோபமா இருக்காரு ஐயா உங்க மேல. என்ன பண்ண போறாரு? ஏதோ உங்களை வந்து என்ன பண்ண போறாரு? கன்ஃபைன் பண்ண போறாரு. அதனால உங்களை அவங்க பிடிச்சி ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடி போயிருங்க அப்படின்னு வார்ன் பண்றதுக்கு ஒரு நல்ல சோல் வர்றார். யார் அந்த நல்ல சோல்? இட் இஸ் த கிங்ஸ் கார்டு உத்தாப். கிங்ஸ் கார்டு உத்தாப் comes to inform the crown prince Abhijit to leave the place if he could, because the king is planning to arrest him and place Prince Abhijit in house arrest. அப்ப அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் அங்க இருக்கு. என்ன கேக்குறாரு உதாப் வந்து கேக்குறாரு, சார் நீங்க ஏன் வந்து இந்த நந்தி பாஸ் ரோட வந்து ஓபன் பண்ணி விட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அபிஜித் சொல்றாரு, இந்த பீப்புள் ஆஃப் ஷிவ்தராய் வாஸ் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் ஃபேமின். வறட்சியால் அவர்கள் இறந்து கொண்டிருந்தார்கள். அந்த வறட்சியை போக்கணும்னா 2 விஷயம் பண்ணி ஆகணும். ஒண்ணு, இந்த டேமை வந்து உடைக்கணும், தண்ணி எல்லா பக்கம் போகணும். இல்ல அப்படின்னா அந்த மக்கள் இன்னொரு பக்கம் போய் தாங்க வணிகம் செய்து பிழைக்க வேண்டும். இந்த வணிகம் செய்யவும் விடாம தண்ணியும் கொடுக்காம இந்த மக்களை வந்து வதைத்தால் அது தவறல்லவா? அதற்காக தான் நான் என்ன பண்ணேன், இந்த நந்தி பாச உடைச்சேன். இப்ப அடுத்தது ஐ எம் பிளானிங் டு பிரேக் த டேம், the dam which prevents the water of Muktadhara from flowing to the plains of Shivtarai அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. அதை கேட்டோன்னே உத்தாப் சொல்றாரு, ஐயா நீங்க எல்லாம், உங்களுக்கு எல்லாம் நான் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்க எல்லாம் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்றேன். உங்க அப்பா உங்களை அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறாரு? ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க போறாரு. இது எனக்கு ஹிண்டட். அவரு ஹிண்டா தான் சொல்றாரு, ஓப்பனா சொல்லல. ஏதோ பண்ண போறாரு, உங்களை கன்ஃபைன் பண்ண போறாங்க, உங்களால முடியும்னா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. Okay, so here we will stop and we will get back after 5 minutes, teachers. Do you have any doubts, teachers?